என்னுடைய வாழ்த்தலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோளை வைக்கிறேன். தயவு செய்து, விசேஷமாக இந்த பகுதியில் சின்ன பிள்ளைங்க இன்னும் பேசிகிட்டு இருக்காங்க, கொஞ்ச நேரம் ஒரு மணி நேரம் 1.25 மணி நேரம் தயவு செய்து யாரும் போக வேண்டாம், யாரும் பேசவும் வேண்டாம். கர்த்தருடைய சமூகம் இது. எனக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். கர்த்தர் மத்தியில் இருக்கிறார். இது யார் சொன்னது தெரியுமா? யார் சொன்னது? கொர்நேலியு சொல்லுகிறான், தேவ சமூகத்தில் கூடியிருக்கிறோம். எங்கே கூடி வந்திருக்கிறோம்? அப்போ தேவனுக்கு பயப்படுற பயம் நம்ம நடந்து கொள்ளுகிற விதத்தில் இருக்கிறது. அவன் அப்படிதான் பேதுருவிடத்தில் சொல்லுகிறான், தேவ சமூகத்தில் கூடியிருக்கிறோம். சரியா? சரி, என்னுடைய நேரம் வேகமாக ஓடுகிறது. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்கள் வரை. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்கள் வரை. ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். உங்களுக்கு உண்டான அன்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு, ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்நானமும், எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். பெரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், ஆதலால் இப்படி இருக்க எனவே என்ற வார்த்தையெல்லாம் வரும்போது நாம் அதிக கவனமாக பார்க்க வேண்டும். அப்படியானால் முன்னாலே சொல்லப்பட்ட காரியத்தையும் பின்னாலே சொல்லுகிற காரியத்தையும் சம்பந்தப்படுத்தி சொல்லுகிற வார்த்தை தான் இந்த வார்த்தை ஆதலால். முதல் 3 அதிகாரத்திலே நம்முடைய தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அதை எப்படி நிறைவேற்றினார்? அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாகியிருந்த நம்மை உயிர்ப்பித்தார். உயிர்ப்பித்து கிறிஸ்துவோடு கூட உன்னதங்களிலே உட்காரவும் செய்திருக்கிறார். இதை விட பெரிய ஆசீர்வாதம் என்னங்கிறது? இருக்கிறதுலே உயர்ந்த பதவி தேவனோடு உட்கார்வது தான், இல்லையா? இன்றைக்கி உலகத்தில் பாருங்கள், ஐஏஎஸ் அதற்காக அதிக முயற்சி செய்கிறார்கள். இதெல்லாம் குறைந்த பதவி. 60 வயதானால் அனுப்பிவிடுவார்கள். நான் கூட ரயில்வேயில் 30 ஆண்டுகள் பணியாற்றினேன். ஆண்டவர் போதும், ஊழியத்துக்கு வந்துவிடு என்று அழைத்தார். 2020 வந்துவிட்டேன். அவ்வளவுதான். இன்றைக்கு நான் போனால் ரிட்டையர்டு எம்ப்ளாயி, அவ்வளோதான். ஒருத்தரும் மதிக்க மாட்டாங்க. ஆனால் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற பதவி அப்படிப்பட்டதல்ல. எபேசியரில் வாசிக்கிறோம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், கிறிஸ்துவோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். ஆசீர்வாதம் கத்திட்டு இருக்காங்க. ஆசீர்வாதம்னா என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? நல்ல காரு, பங்களா, பிள்ளைகள் வெளிநாட்டில் வேலை செய்து இப்படி இருந்ததான். இது உலக மக்களும் அப்படித்தானே சொல்கிறாங்க. அப்புறம் அவங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் இருக்குது சொல்லுங்க? அவர்களுக்கு நமக்கு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. அவர்களுக்கெல்லாம் டெம்பரரி, தற்காலிகமான, ஆனால் நமக்கு நிரந்தரமானது. இந்த பாதாளத்தில் இந்த பணக்காரன் விழுந்தான் பார்த்தீங்களா? அவன்கிட்ட ஒரு கேள்வி கேட்போமானால், ஏன்பா நீ பூமியில் லாசரு போல வாழ்ந்து நித்தியத்தில் லாசரு போக வாழ விரும்புகிறாயா, அல்லது பூமியிலே பணக்காரனை போல நரகத்தில் இப்போ நீ இருக்கிற நிலையில் வாழ விரும்புகிறாய் என்று கேட்டால், இப்போ தானுங்க சொன்னேன். யாருங்க இது? இதுதான் எனக்கு பிடிக்காத விஷயம். யாருன்னா, எழுந்து போகிறது, நடக்கிறது, வந்து உட்கார்றது, அப்புறம் என்ன தான் நடக்குது சொல்லுங்கள்? நான் வாடகை பேசிகிட்டே இருப்பேன். செய்தினா உட்கார்ந்து கவனிக்கணும் முழுவதுமாக. ஆவியானவர் நம்மோடு பேசுவார். ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காது வைக்கிறதுக்கு தான் அமைதியை உட்கார சொன்னேன்.
காது கொடுத்தா தானேங்க அவர் பேசுவார். அப்போ அவன்கிட்ட கேட்டான். அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? பூமியில் இருக்கும்போது அவனை கேட்டிருந்தா நான் ஆசிர்பால் இல்லை பணக்காரனை போல இருக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பான். இப்போ பாதாளத்தில் வேதனைப்படுறான். அவனை பார்த்து கேட்டா என்ன சொல்லுவான் தெரியுமா? ஐயா, நான் லாசரு போலவே இருந்திருக்கலாமே. இப்போ சொல்லுங்க, நம்ம யாரை போல இருக்க ஆசைப்படுறோம்? இப்போ எது ஆசீர்வாதம் நினைக்கிறோம்? லாசரு ஆசீர்வதிக்கப்பட்டவனா, பணக்காரன் ஆசீர்வதிக்கப்பட்டவனா? நீ கிறிஸ்தவ பிரசங்கிமார்கள் எதை அறிவிச்சிட்டு இருக்காங்க? எதை அறிவிக்கிறாங்க? எதை அறிவிக்கிறார்கள்? பூமிக்குரிய ஆசீர்வாதம். பணக்காரனை போல இருக்க முடியும் வாழ அழைக்கிறார்கள். செத்த பிறகு நீ நரகத்துக்கு போ, கவலை இல்லை. ஆனால் ஆண்டவர் எதற்கு அழைக்கிறார்? நித்தியத்திலே உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும். அதாங்க முதல் 3 அதிகாரங்கள். ஆதலால் நீங்க என்ன செய்யணும்? பூமியிலே நடக்க வேண்டும். ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகி நானே எப்படி இருக்கேன்? கட்டப்பட்டிருக்கிறேன். பவுல் இந்த எழுதும்போது கட்டுண்டிருக்கிறார். செயின் போட்டு கட்டியிருக்காங்க. இப்போ சொல்லுங்க, இன்னைக்கு பிரசங்கம் பண்ற செழிப்பு உபதேசக்காரர்கள் பொய் பேசுகிறார்கள். இதை எழுதுகிற மனிதன் சங்கிலியினால் கட்டப்பட்டிருக்கிறார். அவர் ஒன்றும் பெரிய பணக்காரராகவில்லை, செல்வ செழிப்பாக வாழவில்லை. ஊழியராக ரோமாபுரிக்கு போக விரும்பினார். ஆண்டவர் எப்படி அனுப்பினார் தெரியுமா? கட்டுண்டவனாக அனுப்பினார். சிறையில் இருந்து கொண்டு வெளியில் இருக்கக்கூடிய சபைக்கு உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். யாராவது அப்படி சொல்ல முடியுமா? வெளியில நல்லா இருக்க நம்மளே ஐயோ எனக்கு ஆசீர்வாதம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கோம். சிறையில் 24 மணி நேரம் சங்கிலி போட்டு கட்டியிருக்கிறாங்க. 2 போர் வீரர்கள் எப்பவுமே இருப்பாங்க பவுலோட. பவுல் வாடகை வீட்டில் இருக்கிறார் இந்த எழுதும்போது. அப்போஸ்தலர் நடபடிகள் 28ஆம் அதிகாரம் கடைசி பகுதியில் வாடகைக்கு ஒரு வீட்டை எடுத்தாலும் அவர் கைதிதான். 2 பக்கம் 2 சங்கிலி. பவுல் ஜெபம் பண்ணலாம், கடிதங்களை எழுதலாம், வருகிற மக்களோடு பேசலாம். இதுக்கு மேலே சுயாதீனம் கிடையாது. அதுவும் ரோம அதிகாரிகளுடைய அனுமதியின் பேரில் தான் வெளியில் போகும் கடிதங்கள். என்ன எழுதுகிறார் என்பது, ஏன்னா சிறை கைதியவர். இதை கூட ரோம அதிகாரிகள் படித்துத்தான் ஓகே என்றால் தான் வெளியே போகும். இந்த நிலையில் இருக்கக்கூடிய மனிதன் எழுதுகிறார், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து உங்களை தேவன் அழைத்திருக்கிறார். பரம அழைப்புக்கு, ஹெவன்லி காலிங். தேவன் எதற்கு அழைச்சிருக்கிறாரு? எதுக்கு அழைச்சிருக்காரு? பரலோக அழைப்பு. நம்ம பூமிக்காய் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அல்ல. பூமியில் இருந்து தனக்கென்று ஒரு கூட்டத்தை ஆண்டவர் பிரித்தெடுத்தார். எதற்காக? பரலோகத்திலே அவரோடு கூட என்றைக்கு இருக்கும்படியாக. பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, பரம அழைப்பு, ஹெவன்லி காலிங். அப்ப அந்த அழைப்பு உங்களுக்கு அப்படி அங்கே உட்கார வைத்திருக்கிறார். இப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு சாதாரண நபர் திடீரென்று IAS கலெக்டர் ஆகிவிட்டார். அப்ப அரசாங்கம் என்ன எதிர்பார்க்கும்? இவர் போய் ரோட்ல பிள்ளைங்களோட விளையாடணும்னு எதிர்பார்க்குமா? அவர் விளையாடுறாருன்னு வச்சுக்கோங்க, என்ன சொல்லுவாங்க? ஏன் நீ கலெக்டர் மாதிரி நடந்துக்கீங்கன்னு சொல்லுவாங்க. அப்படித்தானே சொல்லுவாங்க. நீ கலெக்டர் மாதிரி நடந்துக்கலையே, ரோட்ல உட்காந்து பிள்ளைங்களோட விளையாடிட்டு இருக்க. உனக்கு கொடுக்கப்பட்ட பதவி என்ன? நீ செய்ய வேண்டிய வேலை என்ன? அப்ப அவர் பதவிக்கு ஏற்றபடி நடக்கவில்லை என்று அர்த்தம். அவருக்கு தண்டனை கிடைக்கும். அதை போல ஆண்டவர் நம்மை அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மறித்த நம்மை உயிரோடு எழுப்பினது மட்டுமல்ல, கிறிஸ்துவோடு உன்னதங்களிலே உட்கார செய்து விட்டார். அவரை பொறுத்தவரை முடிஞ்சிடுச்சு. நம்ம பூமியில் வைத்திருக்கும் போது அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து, இந்த பாத்திரவான்களாய் நடந்து என்றால் தராசு இருக்கிறதுல. இப்பெல்லாம் எலக்ட்ரானிக் வெயிங் மிஷின் வந்துருச்சு. அந்த காலத்தில் தராசு. அப்போ இந்த முள் நடுவில் இருக்கும், 2 பக்கம் தட்டு. ஒரு பக்கத்தில் எடை போடப்பட்டிருக்கு 1 கிலோ. இன்னொரு பக்கம் என்ன செய்வாங்க? காய்கறியோ ஏதோ வாங்குகிற காய்கறியை வாங்குகிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள், போடுவோம். எது வரைக்கும் போடுவோம் என்றால் அந்த முள் நடுவில் நிற்கணும். அப்போ 2 தட்டும் சமமான அளவுக்கு வரும். அப்போ 1 கிலோ கத்திரிக்காய்,
காசு கொடுத்து வாங்கி கொண்டு வருவோம். அதே வார்த்தை தான் பவுல் இங்கே பயன்படுத்துகிறார். ஒரு பக்கத்தில் தேவன் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கள். ஆசீர்வாதம்னா நீங்கள் நம்ம டிவியை பார்த்து யூடியூப்பை பார்த்து ஏமாந்து போயிருந்தா அது நம்ம தப்பு. சரியா? அது என்ன ஆசீர்வாதம் முதல் 3 அதிகாரங்களை படிங்க. அதில் நம்ம இன்றைக்கு டிவியில் செழிப்பின் உபதேசக்காரர்கள் அறிவிக்கிற ஒரு காரியமும் ஆசீர்வாதமாக இங்கே சொல்லப்படவில்லை. ஆண்டவர் மலை பிரசங்கத்தில் யாரெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பிளஸட் ஆர் சொன்னார். இன்னைக்கு செழிப்பின் உபதேசக்காரங்க சொல்ற ஒன்றுமே அங்கே இல்லை. ஆண்டவர் சொல்லுகிற ஆசீர்வாதம் என்பதை இவர்கள் ஒன்றும் சொல்வதில்லை. அப்ப நம்ம ஏமாந்து போனா நம்ம தப்பு. ஆண்டவர் எச்சரித்தாரா? கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையா இருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து உங்கள் மத்தியிலே வருவார்கள், அவர்கள் உள்ளத்திலோ பட்சிக்கிற ஓநாய்கள். ஓநாய்க்கு ஏமாந்து போனா நம்ம தப்பு. ஆண்டவர் தப்பா? எத்தனை முறை எச்சரித்திருக்கிறார். அதனாலே நம்மை உயர்த்தி வைத்திருக்கிறார். ஆண்டவரை பொறுத்தவரை நம்மை உன்னதங்களிலே பார்க்கிறார். அப்ப பூமியில வாழும்போது அதற்கு சமமாக இப்படி ஒரு எடையிலே ஆண்டவர் வைத்திருக்கிறார். இந்த பக்கத்தில் நம்ம நடக்க ஈக்குவலா வரணும். எப்படி ஒரு கலெக்டருக்கு கோட் ஆஃப் கான்டக்ட் இருக்கு, அரசு ஊழியர்களுக்கு கோட் ஆஃப் கான்டக்ட் இருக்கு. இப்படி தான் நடந்து கொள்ள வேண்டும் ஒரு அரசு ஊழியர். ஒரு அரசு ஊழியர் அப்படி நடக்கலைன்னா மேலே இருக்கக்கூடிய அதிகாரி இந்த சட்டத்தின்படி அரசு ஊழியருடைய இந்த நடத்தை விதிகளின்படி நீங்கள் நடக்கவில்லை, உங்கள் மேல் ஏன் நாங்கள் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு சார்ஜ் ஷீட் கொடுப்பாங்க, குற்றப்பத்திரிகை. அதுக்கு சரியான பதில் இல்லை என்றால் அவர் தண்டிக்கப்படுவார். சொல்லுங்க, சாதாரண உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் தன்னுடைய அதிகாரிகள் தன்னுடைய ஊழியர்கள் இப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும் என்று விதி வைத்திருக்கிறது. அப்படியானால் பரலோகத்தின் தேவன் என்ன சாதாரணமாக நடந்து கொள்ள விரும்புவாரா? எப்படி வேணா வாழலாம், என்ன வேணா கண்டதை பார்க்கலாம், சினிமா பார்க்கலாம், சுத்தமான காட்சிகளை பார்க்கலாம், எங்க வேணா போலாம், இஷ்டத்துக்கு வாழலாம் என்று வைப்பாரா? சொல்லுங்க. நம்ம எதற்காக ரட்சித்திருக்கிறார்? அதற்காக ரத்தம் சிந்தினார் இல்லை. பூமியிலே வாழ்வதற்கு என்ற ஒரு வாழ்க்கை இருக்கிறது. இதை வாழ்வதனாலே நாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதில்லை. அப்படித்தான் இன்னைக்கு அப்படிதான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மை ஏற்கனவே ஆசீர்வதித்து விட்டார், அதற்கேற்ற நடக்க எதிர்பார்க்கிறார். அரசாங்கம் முதல்ல பதவி கொடுக்குதா? பதவி நடந்து கொண்ட பிறகு பதவி கொடுக்குதா? சொல்லுங்களேன், சொல்லுங்க. முதல்ல பதவி. அப்படித்தாங்க ஆண்டவர் செய்யறாரு. தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய பரிசுத்தவான்கள், நீதிமான்கள் எத்தனை பேர்? இதெல்லாம் எபேசியர் முதல் 3 அதிகாரத்தில் இருக்கிறது. அவருடைய வீட்டார், அவருடைய வாசஸ்தலம், அவருடைய ஆலயம். சரியா? தேவன் நம்மை எவ்வளவோ ஆசீர்வதித்து விட்டார், அதை பார்க்க வேண்டும். அதுக்கு தான் பவுல் 2 முறை ஜெபம் பண்ணுகிறார் 3ஆம் அதிகாரம் வரை. இதை புரிந்து கொள்ளக்கூடிய அறிவை ஞானத்தை ஆண்டவர் தர வேண்டும். பிறகு 4ஆம் அதிகாரத்திலிருந்து 6ஆம் அதிகாரம் வரை அதற்கேற்றபடி நடக்க வேண்டும். பார்த்தீங்களா? முதல் 3 அதிகாரத்தில் தேவன் கொடுத்த தராசு மாதிரி நினைச்சுங்க. பவுல் எழுதுகிற முறை எப்படி தான் இருக்கும்? முதல் பகுதியிலே பவுல் தேவன் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை ஒரு தட்டில் வைப்பார் தராசில். அடுத்த மீதி இருக்கிற பகுதியிலே நாம் நடந்து கொள்ள வேண்டிய விதம் சமமாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். எபேசியரில் 6 அதிகாரங்கள், முதல் 3 அதிகாரங்கள் வெயிட் அந்த எடை வைப்பார். அடுத்து பின்வர பகுதியில் நாம் நடந்து கொள்ள வேண்டிய விதம். கொலோசியர் 4 அதிகாரங்கள், முதல் 2 அதிகாரத்தில் எடை, அடுத்த 2 அதிகாரத்தில் நடந்து கொள்கிற விதம். இப்படித்தான் எல்லா நிருபங்களையும் எழுதுவார். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. வெரி சிம்பிள். தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார், அதுக்கேற்ற வாழ்க்கையை எதிர்பார்க்கிறார். அதில் முதலாவது நடக்கத்தான் 6 வசனங்களில் ஒருமனப்பாட்டிலே நடந்து கொள்ளுங்கள், ஆவியின் ஒருமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். ஒருமைப்பாட்டிலே நடந்து கொள்ளுங்கள். பிசாசனுடைய முதல் வேலை என்ன? தேவன் முதலாவது எதை கொண்டு வருகிறாரோ பிசாச அதை தான் தாக்குவான். ஆவியின் ஒருமை ஏற்படுத்த ஜாக்கிரதையாயிருங்கள் என்று இருக்கவில்லை. ஆவியின் ஒருமையை சொல்லுங்க 3ஆம் வசனத்தில்
ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு. அப்ப காத்துக்கொள்ள வேண்டும். ஏற்கனவே ஆவியானவர் ஒருமனப்பாட்டை ஏற்படுத்தி விட்டார். அது என்ன ஒருமனப்பாடு பாருங்க, 4 வாசிக்கிறேன். உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கை. நம்ம எல்லாருக்கும் எத்தனை நம்பிக்கை இருக்கு? ஒரே நம்பிக்கை, ஒரே சரீரம். கிறிஸ்துவுக்கு எத்தனை சரீரம் இருக்கு? ஒரே சரீரம், ஒரே ஆவியானவர். எத்தனை ஆவியானவர் இருக்காரு? ஒரே ஆவி, ஒரே கர்த்தர், ஒரே விசுவாசம், ஒரே ஞானஸ்நானம், ஒரே தேவன். இப்படி 7 ஒன்று இருக்கு. எல்லாம் ஒரே 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 ஒரே. இந்த ஆவியானவர் ஒருமனப்பாட்டை ஏற்படுத்தி இருக்கிறார். இதை காத்துக்கொள்ள வேண்டும். அவ்வளவுதான். காத்துக்கொள்ள முடியும், இல்லாவிட்டால் அழிக்க முடியும். அப்படிதான் அர்த்தம். நம்ம ஏற்படுத்த முடியாது, ஆண்டவர் ஏற்படுத்தி விட்டார். ஆவியின் ஒருமை, யூனிட்டி ஆஃப் த ஸ்பிரிட். அதுக்கு தான் பவுல் என்ன சொல்றாரு? 2-3 வசனங்கள 5 காரியங்களினாலே இந்த ஆவியின் ஒருமை காத்துக்கொள்ள முடியும். அவ்வளவுதாங்க. முதல்ல 6 வசனத்துல முதல்ல ஒருமனப்பாட்டு காத்துக்கொள்ள முடியாது. அதான் ஒற்றுமையின் நடக்கை. காத்துக்கொள்ள முடி, ஜாக்கிரதையா இருங்கள். அது என்ன ஆவியின் ஒருமனப்பாடு? 7 காரியங்கள். அதை எப்படி காத்துக்கொள்ள முடியும்? 5 காரியங்கள். என்னென்ன காரியங்கள்? மிகுந்த மனத்தாழ்மை, சாந்தம், நீடிய பொறுமை, அன்பு, சமாதான கட்டு. சரியா? எல்லாத்தையும் சிந்திக்க நேரம் இல்லை. 1 இல்லைன்னா 2 சிந்தித்து நிறைவு செய்யலாம். சரியா? ரைட். அப்போ ஆவியின் ஒருமையை ஏற்படுத்துவதற்கு பவுல் சொல்லுகிற முதலாவது காரியம் என்ன? மிகுந்த மிகுந்த மனத்தாழ்மை. அப்ப தம்பி, நான் பேர் சொல்லி கூப்பிட்டுருவேன், வருத்தப்படாதீங்க. ஏன்னா இது எல்லாருக்குமே டிஸ்டர்பன்ஸ். முதல்ல எனக்கு டிஸ்டர்பன்ஸ். அமைதியாக உட்காரணும் 1 மணி நேரம், அவ்வளோதான். அதோடு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். சரியா? மிகுந்த மனத்தாழ்மை. சாந்தம் கூட சிந்திக்க முடியுமான்னு தெரியாது, பார்ப்போம். மிகுந்த மனத்தாழ்மை. அப்போ ஒருமனப்பாட்டை உடைக்கிறது என்ன சொல்லுங்க? மனத்தாழ்மைக்கு எதிரானது என்னது? பெருமை. அப்ப ஒருமனப்பாட்டை உடைப்பதற்கு பிசாசு பயன்படுத்துகிற ஆயுதம் என்ன? பெருமை. அதனாலதான் இதே பகுதியை பவுல் பிலிப்பியருக்கு எழுதுகிறார். என்ன எழுதுகிறார் தெரியுமா? 1ஆம் அதிகாரத்திற்கு 2ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 2 நீங்கள் ஏக சிந்தை, ஏக அன்பு, இசைந்த ஆத்மா, ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். 3ஆம் வசனத்தில் ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களில் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். முதல்ல எண்ணத்தில் வரணும். இந்த வாதினாலாவதுன்னா என்ன அர்த்தம்? வாது செல்ஃபிஷ் ஆம்பிஷன். அதாவது நான் தாங்க ஃபர்ஸ்ட். என்ன அர்த்தம்? உட்காரணுமா? ஒரு தடவை உட்காந்துருங்க, தயவு செய்து அசையாதீங்க. நம்ம 1 மணி நேரம் கூட அமைதியாக உட்கார முடியலன்னா அப்புறம் கஷ்டம். கர்த்தர் பாதத்தில் செல்ஃபிஷ் ஆம்பிஷன் அப்படின்னா எல்லாத்தையும் நான் செல்ஃப், நான் வச்சதான் சட்டம், நான் தான் ஃபர்ஸ்ட். ஒருத்தர் இருந்தால் ஒரு பைபிளில் தெரியுமா உங்களுக்கு? 3 யோவான் 9ஆம் வசனம். யாராவது படிக்கிறீங்களா? 3 யோவான் 9ஆம் வசனம். அவனை குறித்து அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லுகிறார். எழுதினேன், முதன்மையாயிருக்க விரும்புகிற திறப்பு எங்களை ஏற்றுக்கொள்ள. அங்க சபையில முதன்மையா ஒருத்தன் இருக்க விரும்பினான். அவன் பேர் என்னது? திறப்பு. அதுக்கு தாங்க இந்த வாதுன்னு பேரு. செல்ஃபிஷ் ஆம்பிஷன். அவனுக்கு என்ன ஆசைனா அவன் தான் ஃபர்ஸ்ட் இருக்கணும். அவன் வச்சதான் சட்டம். யார் சொல்றதும் கேட்க மாட்டான். அரகன்ட் ஃபெலோ. இங்கே பவுல் எழுதுகிறார், ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது. பெருமைக்கு என்ன பெயர் போட்டிருக்காரு? வீண் பெருமை. பெருமை ஒரு நன்மையும் கொண்டு வராது. இது வீணானது.
அப்போ பின்னால் என்ன சொல்கிறாருன்னா, இதை எபேசியரில் நம்ம வாசித்தோம், மிகுந்த மனத்தாழ்மை. அதை கொஞ்சம் ஃபர்தராக எங்கே விளக்குறார் என்றால் பிலிப்பியரில் 2:4 அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளை நோக்குவானாக, கிறிஸ்து இயேசுவில் இந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுள். சிந்தை, மனத்தாழ்மை. தாழ்மை என்பது வெளியரங்கமானதல்ல. இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா, பிரதர் நான் ரொம்ப தாழ்மையானவன், இதெல்லாம் வெளியில். ஆனால் உள்ள பெருமை இருக்கும். எல்லாரையும் என்ன தாழ்மையாக நினைக்கணும், எவ்வளோ பக்தியாக நினைக்க வேண்டும், எவ்வளோ நான் செய்கிற பார்த்தீங்களா என்னை குறித்து உயர்வாக நினைக்கணும். மனத்தாழ்மை, ஹியூமிலிட்டி ஆஃப் த மைண்ட். மனதில் தான் அதான் கிறிஸ்து சொல்லுங்க சிந்தை. லெட் திஸ் மைண்ட் பி இன் யூ விச் வாஸ் ஆல்சோ இன் கிரைஸ்ட் ஜீசஸ். நீ உலகத்தில் கிறிஸ்மஸ்ன்னு கொண்டாடிட்டு ரொம்ப ஆடம்பரமாக்கிட்டாங்க. கிறிஸ்துவனுடைய பிறப்பு இங்கே தான் சொல்லப்பட்டிருக்கு. அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தோம். தேவனுக்கு தான் ரூபம் இல்லையே, அது என்ன பவுல் தேவனுடைய ரூபம்னு சொல்கிறாரு. இப்போ கிறிஸ்து சொல்லுந்த சிந்தை தாங்க தாழ்மையான சிந்தை. தேவனுடைய ரூபம், மார்ஃபே என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. இங்கே ரூபம்னு சில வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. பார்த்தீங்களா? என்னோடு கூட நல்ல கவனிங்க. தேவனுடைய ரூபம்னு சொல்லியிருக்காரா 6ஆம் வசனத்தில். அடுத்தது என்ன இருக்குது? 7ஆம் வசனத்தில் அடிமையின் ரூபம் எடுத்து. அடுத்து இன்னொரு ரூபம் இருக்குது. எங்கே? மனுஷ ரூபம் 8ஆம் வசனத்தில் இருக்கா? அடிமை முதல்ல தேவனுடைய ரூபம், அடுத்து என்ன ரூபம்? அடிமையின் ரூபம், அடுத்து என்ன ரூபம்? மனுஷ ரூபம். இந்த 3 ரூபம் என்பது மூல பாஷையிலே ஒரே வார்த்தை அல்ல. பைபிள் தமிழிலோ ஆங்கிலத்திலோ எழுதப்படவில்லை. புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியிலே எழுதப்பட்டது. அப்போ இந்த 3 ரூபமும் ஒன்றானது அல்ல. அப்போ தேவனுக்கு ரூபம் கிடையாது. தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். ஆண்டவரே சொல்லியிருக்கிறார். அப்போ தேவனுக்கு நம்ம போல 2 கண்ணு 2 காது அப்படிலாம் கிடையாது. அப்போ பைபிளில் சொல்லியிருக்க தேவனுடைய கண்கள், தேவனுக்கு 7 கண்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ என்ன தேவனுக்கு 7 கண்ணா? அப்படி இல்லை. 7 என்பது பரிபூர்ண எண். இப்போ தேவனுக்கு 7 கண் என்றால் எல்லாவற்றையும் பார்க்கக்கூடியவர்னு அர்த்தம். இப்போ எனக்கு 2 கண் இருக்குது, நம்ம எல்லாருக்கும். பின்னால் என்ன இருக்குன்னு அட் டைம் பார்க்க முடியுமா? முடியாது. அதுக்காக தான் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. தேவனுடைய வலது கரம். இப்போ தேவனுக்கு நம்மை போல கரம் இருக்கா? இல்லை. அதெல்லாம் நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய மொழியிலே எழுதப்பட்டிருக்கிறது, அவ்வளவுதான். தேவனுக்கு ரூபம் கிடையாது, அவர் ஆவியானவர். தேவனுடைய ரூபமாக இருந்தும் என்றால் தேவனை போல எல்லா தன்மையும் அவருக்கு இருக்கு. தேவன் சர்வ வல்லவர். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சர்வ வல்லவர். ஆண்டவர் சர்வ ஞானி, எல்லாவற்றையும் அறிந்தவர். சர்வ வியாபி, எல்லா இடத்திலும் ஒரே நேரத்தில் இருக்கக்கூடியவர். தேவன் இரக்கமுள்ளவர், கிருபையுள்ளவர், தயவுள்ளவர், அன்புள்ளவர். இப்படி எல்லா தன்மைகளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இருக்கிறது. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும், அப்ப தேவனுக்கு சற்றும் குறைந்தவர் அல்ல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர். தேவனுக்கு சமமாய் இருப்பதை பார்த்தீங்களா? தேவனுக்கு சமமானவர். அதை கொள்ளையாடின பொருளாக என்னாமல், அப்பா எனக்கு கிடைச்சிச்சுப்பா. இப்போ சில சகோதரர்கள் சில சபையில், இங்கே எனக்கு தெரியாது, அப்பா எத்தனையோ வருஷம் கழிச்சு கஷ்டப்பட்டு போராடினா எல்டர் ஆயிட்டம் பிரதர். மூப்பரானதுக்கு அவர் என்ன நினைக்கிறாரு? கொள்ளையாடின பொருளை போல கிடைச்சிச்சு. மூப்பர் பதவி இல்லை, இது ஊழியம். இப்போ நான் ஊழியக்காரன், இது என்ன பதவியா? நான் உங்களுக்கு பணிவிடை செய்கிறேன். நான் மேடையில் வேணால் நிற்கலாம். நான் என்னென்ன செய்கிறேன்? ஐ எம் சர்விங் யூ. இந்த மனப்பான்மை இல்லைன்னா நான் இங்கே நிற்க எனக்கு தகுதி இல்லை. நான் இங்கே நிற்கிறதுனால நான் சம்திங் கிரேட் இல்லை, ஹீரோ இல்லை. இன்றைக்கி அப்படி தான் கிறிஸ்தவம் மாற்றிருச்சு. மக்களை மேடையில் நிற்கிற மக்கள்லாம் ஹீரோன்னு நினச்சிருக்கு. ஹீரோ இல்லை, ஜீரோ. பணிவிடைக்காரர்கள். நாங்கள் யார்? உங்களுக்கு பணிவிடை செய்கிறோம். நீங்கள் உட்காந்து கம்ஃபர்டபுளாக கேட்குறீங்க, நாங்கள் கஷ்டப்பட்டு கத்துறோம். உங்களுக்கு பணிவிடை செய்கிறோம். சரியா? தேவனுடைய ரூபம் சமமாக இருப்பதை அவர் கொள்ளையாடின பொருளான பா கிடைச்சிச்சு, இதை விடவே மாட்டேன் அப்படின்னு அவர் நினைக்கல. இந்த பதவி எப்படிங்க கிடைக்கும்? அதை போல பெரிய பதவி என்ன?
24 மணி நேரம் இரவும் பகலும் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வவல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தன. இந்த மாதிரி யாருக்கு கிடைக்குது? யாருக்கும் கிடையாது, தேவனுக்கு மட்டும்தான். அதை விட்டுட்டு யாராவது இறங்கி வருவாங்களா? மகிமையில சிங்காசனத்தில் எல்லாருக்கும் மேலாக உயர்த்தப்பட்டிருக்கிறார். அவருக்கு சமமானவர்கள் ஒருவரும் கிடையாது. இதை அவர் கொள்ளையாடின பொருளாக எண்ணவில்லை. தான் ஒரு பெரியவர், எல்லாரை விட பெரியவர், எல்லாவற்றை விட பெரியவர் என்ற எண்ணம் அவருக்கு இல்லை. முதல்ல தாழ்மை எங்கே ஆரம்பிக்கணும்? சிந்தனையிலே. நான் பெரியவன் இல்லை, பிரச்சனையே நான் பெரியவன் என்பதனால்தான். நான் பெரிய ஆளு, நான் அந்த இடத்துக்கு போனேன், எனக்கு ஜபம் கூட கொடுக்கல. அப்ப என்ன எதிர்பார்க்கிறாங்க? எத்தனை பேர் கோச்சிக்கிறாங்க பாருங்க. நான் அந்த கூட்டத்துக்கு போனேன் பிரதர், எனக்கு ஒரு ஜபம் கூட கொடுக்கல. ஜபம் பண்ணுன்னா கீழே உட்காந்து ஜபம் பண்ணுங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க? எல்லாருக்கும் முன்னால என்னை கூப்பிடணும், நான் மேடையில் வரணும், நான் எவ்வளோ பெரிய ஆளுன்னு காட்டுறோம். அப்போ அது தாழ்மையா பெருமையா? கோச்சிக்கிட்டு போயிடுறாங்க. எனக்கு அந்த கோபம் வந்துச்சுன்னா என் இருதயத்தில் பெருமை இருக்குன்னு அர்த்தம். நான் கனப்படுத்தப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். இதுதான் இந்த மாம்சம். ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பேர் சவுல், பழைய ஏற்பாட்டில் சவுல். அவங்க அப்பா கூப்பிட்டாரு. அப்பா வாலிபன், அவன் வாட்ட சாட்டமாக இருக்கிறான். கழுதை காணாமல் போனது தேடிட்டு வா. எந்த வாலிபர்களை போவாங்க? அதுவும் மீசை வளர்ந்து வாட்ட சாட்டமாக இருக்கிற மக்கள் யார் போவா? அப்பா உங்களுக்கு வேற வேலை இல்லை, எவ்வளோ பேர் வாலிபர்கள் உங்கள் வேலைக்காரங்க இருக்காங்க, நீங்கள் அனுப்புறதை விட்டுட்டு நான் என்ன போய் அனுப்புறேங்க? என்னை பற்றி என்ன நினச்சிருக்கீங்க நீங்கள்? இன்னைக்கு இருக்கிற வாலிபர்கள் நானும் சேர்ந்து அதான் சண்டைப்படுவேன். ஏன்னா என்னுடைய இருதயத்தில் என்ன இருக்கிறது? பெருமை இருக்கிறது. நான் பெரிய ஆள். என்னுடைய நண்பர்கள் என்னை குறித்து என்ன நினைப்பாங்க? அது அடுத்த ஒரு பெருமை. என்னை குறித்து மற்றவங்க என்ன நினைப்பாங்க? ஏங்க என்ன நினச்சா நினச்சிட்டு போகிறாங்க, அதை பற்றி நீங்கள் எங்கே கவலைப்படுறீங்க? அப்படி கவலைப்படுவேனால் என்னுடைய சுயநலத்தை குறித்து கவலைப்படுறேன். என்னை மற்றவர்கள் பெரியவர்களாக நினைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். கிறிஸ்து நினைக்கவில்லை. நான் பூமியிலே மாட்டுத் தொழுவத்தில் போய் பிறந்தால், தச்சனுடைய குடும்பத்தில் பிறந்தால் என்னை குறித்து எல்லாரும் நினைப்பார்கள் என்று கிறிஸ்து நினைத்தாரா? அப்படி நினைச்சிருந்தா இன்னைக்கு வந்திருப்பாரா? நம்முடைய ரட்சிப்பு நடந்திருக்குமா? சொல்லுங்க. கிறிஸ்துமஸை கொண்டாடுகிற மக்களே, கிறிஸ்து அப்படி நினைச்சாரா? பிதா ஒருவேளை சொல்லிப்பார், நீ கீழே போனீங்கன்னா உனக்கு சத்திரத்தில் இடம் கொடுக்க மாட்டாங்க. மாடு தன்னுடைய முன்னணியை கொடுக்கும். அந்த மாடு தண்ணீர் குடிக்கிற தொட்டியில தான் உன்னை கிடத்துவார்கள். பரவாயில்லை, தச்சனுடைய குடும்பத்தில் தான் பிறக்கணும். நீ தச்சன் அல்லவா, இவன் தச்சன் அல்லவா, தச்சனுடைய குமாரன் அல்லவா, மக்கள் கேவலமாய் பேசுவார்கள். பரவாயில்ல. இந்த சிந்தையில் ஸ்டார்ட் ஆகிறதுதான் தாழ்மை. அவர் யாரு? சர்வ வல்லவர், சர்வஞானி, சர்வ வியாபி. அதை ஒரு பெருசாக நினைக்கல. அடுத்து என்ன பண்ணார்? அவர் தம்மை தாமே வெறுமையாக்கி. அப்படின்னா தெய்வீக தன்மையை விட்டு விடவில்லை. இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறீங்க எம்ப்டிட் ஹிம்செல்ஃப் அப்படின்னா தெய்வீக தன்மையெல்லாம் விட்டுட்டு வந்த. தெய்வீக தன்மையை விட்டுட்டு வரலையே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு மனிதனாய் வந்தபோதும் தெய்வீக தன்மைகள் இருந்தது. மறுரூப மலையில் பாருங்கள், எந்த வண்ணானும் வெளுக்க முடியாத அளவுக்கு அவருடைய வஸ்திரம் பிரகாசமாக இருந்தது. காற்றையும் கடலையும் இறையாதே அமைதியாயிரு என்று சொன்னார். அது மனுஷனால் செய்ய முடியுமா? கடல் மேல் நடந்தார், எந்த மனிதனால் செய்ய முடியும்? லாசருவே வெளியே வா வந்தான். பார்வை அடைவாயாக என்றார். எவீரனுடைய குமாரத்தை எழுந்திரு என்று சொன்னார். பாடையை தொட்டார், வாலிபன் பிழைத்தான். இப்ப சொல்லுங்க, இதெல்லாம் தெய்வீக தன்மையா மனுஷீக தன்மையா? தெய்வீகம். அவர் தெய்வீக தன்மையை ஒருபோதும் இழக்கவில்லை. பரலோகத்தின் மகிமையை துறந்தார், அவ்வளவுதான். நமக்கு ஒரு மகிமையும் இல்லை. இதை இழக்கிறதுக்கு நம்ம விரும்பலை. ஆனால் பார்த்தீங்களா, இவ்வளோ இதுக்கு பேர் தான் மனத்தாழ்மைன்னு பவுல் எழுதுகிறார்.
இதுதான் மிகுந்த மனத்தாழ்மை. தாழ்மைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல மிக சிறந்த உதாரணம் யாருமே கிடையாது. ஆனால் அது என்கிட்ட இல்லையே. இல்லை, அலங்கரிக்கிறார்களே மக்கள். நம்முடைய உள்ளத்தை அலங்கரிக்க வேண்டும் என்ற எண்ணம் ஏன் வருகிறது இல்லை? கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்கிறாங்க, அலங்காரம் பண்ணுறாங்க. ஏன்பா அங்கே படுத்திருக்கிற அங்கே வந்தது யார்? சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர். எங்கிருந்து வந்தார்? என்ன நிலையிலிருந்து வந்தார்? அதை யோசிக்கக்கூடிய உணர்வு நமக்கு இல்லை என்றால் அப்புறம் என்ன கிறிஸ்மஸ் இது? கிறிஸ்மஸ் நாம் கொண்டாடுவதில்லை. ஆனால் அந்த நாளில் சரி கூடியிருக்கிறோம். நம்ம அதை சிந்திக்கும்போது, சிந்திப்பதில் தவறு இல்லையே, கொண்டாடுவதில் தானே தவறு இருக்குது. நம்ம ஏன் நமக்குள்ள அந்த எண்ணம் இல்லைன்னு யோசிக்கிறது இல்லை? கொஞ்சம் நிலையை விட்டு இறங்கி வாங்க. இறங்க மாட்டேங்கிறாங்க. நம்ம இறங்கி போக மாட்டேங்கிறேன். நான் கொஞ்சம் இறங்கி போனால் நிறைய ப்ராப்ளம் சால்வ் ஆகும். இறங்கி போக எனக்கு மனதில்லை. அவர் எவ்வளோ பெரிய இடத்த விட்டு இறங்கி வந்தார் பாருங்க. அதுதான் மனத்தாழ்மை. இப்போ நான் ஆண்டவர் இடத்துல இருந்தால் நிச்சயம் பூமிக்கு இறங்கி இருக்க மாட்டேன். இந்த மனுஷங்களுக்கா போய் சாகிறது? எனக்கு சத்திரத்தில் பிறக்கக்கூட இடம் கொடுக்கவில்லை. என்னை யார் என்று தெரியாது. என்னை கல்லறிவார்கள், என்னை முகத்தில் துப்புவார்கள், அடிப்பார்கள். இந்த மனிதனுக்கு நான் மறிக்க மாட்டேன். ஆண்டவர் என்னை போல அல்ல. அவர் அன்பின் சொரூபி. தம்மை தாமை வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து. அடிமை என்னென்ன? வேலைக்காரனுக்கு அடிமைக்கும் வித்தியாசம் இருக்கிறது. வேலைக்காரர்கள் குறிப்பிட்ட வேலை நேரம் இருக்கிறது. ஒரு எஜமான் சொன்னால் வேலைக்காரன் இல்லை என்று சொல்லக்கூடிய உரிமை வேலைக்காரனுக்கு இருக்கிறது. ஆனால் அடிமைக்கு அப்படி அல்ல. அன்றைக்கெல்லாம் அடிமை சந்தையில் போய் ஆட்களை அடிமைகளாக வாங்கி கொண்டு வருவார்கள். அப்படி வாங்கி கொண்டு வரப்பட்ட அடிமை எஜமான் சொல்வதெல்லாம் செய்ய வேண்டும். அவனுக்கு எந்த உரிமையும் கிடையாது. ஆண்டவர் வேலைக்காரனுடைய ரூபம் எடுக்கவில்லை. என்ன ரூபத்தை எடுத்தான்? அடிமையின் ரூபம். பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் சிலுவையில் மரிப்பதுதான் உம்முடைய சித்தமானால் நான் ரெடி. இவ்வளவு அவமானப்படுவது, இவ்வளவு கேலி பரிகாசம், இவ்வளவு நிந்தை, இவ்வளவு பாடுகள், இவ்வளவு அடி, முழு ரத்தத்தையும் சிந்த வேண்டும், பொய் குற்றச்சாட்டுகள், ரெடி. அதான் அடிமையின் ரூபம். இப்போ தேவன் சொல்றார் பைபிள்ல இருந்து நிறைய விஷயம். நம்ம முடியாதுன்னு சொல்றோமே ஸ்ட்ரிக்டாவே. நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்ற புதிதான கற்பனையை உங்களுக்கு கொடுக்கிறேன் சொன்னாரா? நம்ம செய்கிறோமா? அவுட்ரைட்டாக முடியாதுன்னு சொல்கிறோம். நமக்கு அடிமையின் ரூபம் இல்லை. நாம் ஆண்டவருக்கு அடிமையாக நம்ம நினைக்கிறது இல்லை. நாம் பாவத்திற்கு விடுதலையாகி தேவனுக்கு அடிமைகளானோம். பார்க்கலாமா? ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் நம்மள தேவனுடைய அடிமைகள். நம்ம தெரியாமல் இருக்கோம். நான் சொல்லவில்லை, வேதம் சொல்லுகிறது. ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனத்தை படியுங்கள். இப்பொழுது நல்ல கவனிச்சிங்களா? இப்பொழுது விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதால் கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். நம்ம என்ன செய்யறோம்னா முடிவு நித்திய ஜீவன் வச்சுட்டு இருக்கோம். ஆனா பாவத்திலிருந்து விடுதலையானோமா? தேவனுக்கு அடிமைகளானோமா? பாவத்தில் சிக்கி இருக்கிறோமா? எத்தனை பாவத்தில் சிக்கி இருக்கிறோம் செய்யறோமா இல்லையா? பாவத்துக்கு விடுதலை ஆனப்பதான் தேவனுக்கு அடிமையாக முடியும். 2 பேருக்கு ஒரே நேரத்தில் அடிமையாக முடியாது. ஒன்று பாவத்துக்கு அடிமை, இன்னொன்று தேவனுக்கு அடிமை. பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான். குமாரன் விடுதலை ஆக்கினால் இன்னைக்கு நிறைய பேர் என்ன பந்துவசக்காரங்க அந்த வசனத்தை எடுத்து பிசாசின் கட்டு, சாபம், அப்படி இப்படின்னு வேற லைனில் கொண்டு போறாங்க. ஆண்டவர் சொன்னது என்ன? பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து. பாவனாலே பிடிக்க மாட்டேங்குது மக்களுக்கு. பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து
நம்மை விடுதலையாக்கி தேவனுக்கு நம்மை அடிமைகளாக்கி இருக்கிறார். இப்போ நம்ம அடிமையா என்ன இல்லையா? அடிமை. மனுஷ சாயலானார். இது மனுஷ ரூபம். ஆனால் நம்மை போல மாம்சம் அல்ல அவருக்கு, பாவ சரீரம் அல்ல. நம்மை போல எல்லா பலவீனங்களும் இருந்தது. அவருக்கு பசி இருந்ததா? இருந்தது. களைப்பு இருந்ததா? இருந்தது. தாகம் இருந்ததா? இருந்தது. அவர் இளைப்படைந்தவராக இருந்தாரா? இருந்தார். ரத்தம் சிந்த முடியுமா? முடியும். மரிக்க முடியுமா? முடியும். ஆனால் தேவனாக இருந்திருப்பார், ஆனால் இதெல்லாம் நடக்காது. இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. ஏன்னா அவர் ஆழ்ந்த நித்திரையா இருந்தார் வாசிக்கிறோம். அது எப்படி? அவர் மனுஷனாய் வந்தார், மனுஷ சாயலிலே வந்தார், பாவ மாம்சத்தின் சாயலாக வந்தார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு, இது ரூபம், மனித தன்மை அல்ல, மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். இதுக்கு பேர் தான் மன தாழ்மைன்னு பேர். கீழ்ப்படுகிறோமா? குடும்பத்தில் கல்யாணத்தில், ஒவ்வொரு கல்யாணத்தில் சொல்கிறாங்க, மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள், புருஷர்களே உங்கள் மனைவியினிடத்தில் அன்பு கூறுங்கள். நடக்குதா? ஏன் குடும்பத்தில் பிரச்சனை? நீ என்ன, நாங்கள் என்ன அடிமைகளா? அடிமை தான் பைபிள் சொல்லுது. நம்ம எல்லாம் யாருக்கு? தேவனுக்கு அடிமைகள். நாங்கள் என்ன அடிமைகளா? வேலைக்காரங்களா? நாங்கள் என்ன உங்களுக்கு கீழ்ப்படிக்கணும்? மனைவி புருஷன் என்ன, நான் உனக்கு இதாக போட்டு மனைவிகிட்ட சண்டை போடுறது, அன்புக்கு பேர் கூறுறது, இதுதான் குடும்பத்தில் பிரச்சனைக்கு காரணம். ரெண்டு பேர்கிட்ட மன தாழ்மை இல்லை. குடும்பங்கள் ஏன் நீதிமன்றத்துக்கு போகிறது? ரெண்டு பேர்கிட்ட இருக்க மண்டகர்வம். கீழ்ப்படிய மனதில்லை. ஏன் கீழ்ப்படிய மனதில்லை? மன தாழ்மை இல்லை. கிறிஸ்து ஏன் மரண பரியந்த கீழ்ப்படிந்தார்? தாழ்த்தினார், தாழ்த்தினார். சவுலை குறித்து சொன்னேன், அவன் போனான். ஏன்? அவனுடைய இருதயத்தில் மன தாழ்மை இருந்து தன் பார்வையிலே சிறியவனா இருந்தான். இன்னைக்கு ஏன் போக மாட்டேங்கிறாங்க? வாலிப பிள்ளைங்களை பார்த்து சொல்லி பாருங்க, இதை வாங்கிட்டு வாப்பா. போக மாட்டேன். ஏன்? பெருமை இருக்கிறது, நான் பெரிய ஆள், நான் ஏன் செய்யணும்? அவன் போனான் கழுதையை தேடி. ஒரு தேசத்தை விட்டு இன்னொரு தேசத்துக்கு போனான். யாராவது கேட்டிருப்பாங்க, ஏன்னா சவுலை என்ன தேடுறீங்க? கழுதை. எல்லாம் சிரிச்சிருப்பாங்க. ஏண்டா போய் போய் கழுதையை தேடுறியாடா, கேவலமான வேலை செய்யறியாடான்னு கிண்டல் பண்ணியிருப்பாங்க. கடைசியில் என்ன ஆச்சு தெரியுமா? அவனுக்கு முதல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டான். கர்த்தர் சொன்னார், நான் ஒரு மனுஷன் அனுப்புகிறேன், அவன் தான் முதல் ராஜா. அவனை தேடுறாங்க. ராஜாவை காட்டுறேன்னு சாமுவேல் கேட்குறாரு. பார்த்தா அவனை காணோம். நானாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பேன்? சாமுவேலை நிச்சயம் தூங்க விட்டுருக்க மாட்டேன். என்னைக்கு என்னை பட்டாபிஷேகம் செய்ய போகிறீர்? என்னை என்றைக்கு அரண்மனை அரியணை ஏற்ற போகிறீர்? என்னை அபிஷேகம் செய்தால் போதுமா? என்ன செய்யணும்? ராஜாவாக்கி இருக்கணும். ஆனால் அவனும் ஓடி போய் ஒளிந்து கொண்டான். யாரும் கண்டுபிடிச்சிடக்கூடாது. நான் ராஜாவாகிறதுக்கு தகுதி இல்லை. தகுதி இல்லை என்று நினைக்கிற மனிதனை தான் தகுதியாக்குகிறார் தேவன். தளவாடலில் ஒளிந்து கொண்டிருக்கிறான். போய் பிடிச்சிட்டு வான்ட்டார். போய் பிடிச்சிட்டு வந்தா சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜா. கொஞ்ச நாள் ஆச்சு, இவனுக்கு பெருமை வந்து விட்டது. தாழ்மையாக இருந்தபோது அவன் அப்போ என்னாச்சு? கர்த்தர் இப்போ ஒரு கட்டளை கொடுத்தார். என்ன கட்டளைன்னா, அமலேக்கரை சங்கரிக்க வேண்டும். இது ஈஸியான வேலை. கஷ்டமான வேலை கழுதை தேடுவது கேவலமான வேலை. இப்போ ஒரு ராஜாவுக்கு, எதிரி நாட்டு ராஜாவை முற்றிலும் சங்கரிப்பது ஈஸியா கஷ்டமா? ஈஸி. போய் எல்லாரும் அழிச்சிருங்கடா அப்படின்னு ஒருத்தரை விடக்கூடாது, அவ்வளோதானே. இவன் என்ன பண்ணிட்டான்? ராஜாவை உயிரோடு பிடித்தான். ஆடு மாடுகள் நலமானதெல்லாம் பிடிச்சிட்டான். பிடிச்சிட்டு வந்து, நான் கர்த்தருடைய வார்த்தை நிறைவேற்றினேன். கர்த்தர் சொன்னார், அவனை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாக இருக்கிறது. அப்போ சாமுவேல் சொல்றாரு, நீ உன் பார்வையில் சிறியவனாய் இருந்தபோது அல்லவோ சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவானீர். கர்த்தர் உன்னை இஸ்ரவேலுக்கு ராஜாவாக ஏற்படுத்தினார். எப்போ ஏற்படுத்தினார்? நீ உன் பார்வைக்கு சிறியவனாக இருந்தபோது. இப்போ நீ உன் பார்வைக்கு பெரிய ஆள் ஆயிட்ட. அதனால உன் ராஜ்யபாரம் உன்னை விட்டு
எடுத்துட்டார். கர்த்தர் தான் பதவியை கொடுத்தாரு, கர்த்தர் தான் பிடிங்கிட்டார். கர்த்தருக்கு உயர்த்தவும் முடியும், தாழ்த்தவும் முடியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரண வரையிலும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். மக்கள் எவ்வளவு அவமானப்படுத்த முடியுமோ, எவ்வளவு அவரை நிந்திக்க முடியுமோ, எவ்வளவு நசுக்க முடியுமோ எல்லாம் செய்தார்கள். ஆனால் பிதாவாகி தேவன் அவரை உயிரோடு எழுப்பி உன்னதங்களிலே தன்னுடைய வலது பார்சில் உட்கார செய்து, வானத்தில் உள்ளோர் பூமியில் உள்ளோர் பூமியின் கீழானுடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும்படி, நாவுகள் யாவும் இயேசுவே கர்த்தர் என்று அறிக்கை பண்ணக்கூடிய மேலான நாமத்தை அவருக்கு தந்தள்ளி இருக்கிறார். ஒரு நாளிலே ஆண்டவர் இயேசு வருவார். முழங்கால் இன்றைக்கு முடங்காத எல்லா முழங்கால்களும் முடங்க போகிறது. நாவுகள் யாவும் இயேசுவே கர்த்தர் என்று அறிக்கை பண்ண போகிறது. இப்ப சொல்லுங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னைத்தான் தாழ்த்தினதுனாலே கேவலப்பட்டு போனாரா? இல்லையே. நம்ம வேலை தாழ்த்துறது, தேவனுடைய வேலை உயர்த்துவது. நம்மை உயர்த்தினால் தேவன் தாழ்த்தி விடுவார். தன்னைத்தான் உயர்த்துகிற எவனும். இப்ப நமக்கு என்னன்னா, நம்மளை உயர்த்தி உயர்த்தி தேவன் பிடிச்சி நம்மளை தாழ்த்திக்கிட்டே இருக்காரு. நமக்கு அது விளங்கவே இல்லை. நம்மை தாழ்த்தினால் ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கை, அவருடைய கையில் என்னெல்லாம் இருக்குன்னு பைபிள் சொல்லுது தெரியுமா? சமுத்திரம் இருக்கிறது. பரிசுத்தவான்கள்லாம் அவருடைய கையில் இருக்கிறார்கள். ஆனால் அந்த கையில் அடங்க மாட்டேங்கிறோம் நம்ம. பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை உயர்த்த விரும்புகிறார். ஆனால் கண்டிஷன் என்னன்னா, நம்ம தாழ்மையாக இருக்கணும். பூமியில் தேடி பார்க்குறாரு, யாரெல்லாம் தாழ்மையாக இருக்காங்களோ உயர்த்துகிறார், யாரெல்லாம் பெருமையாக இருக்காங்களோ இறக்கிடுவார். இது ரெண்டு தேவன் செய்து கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்தார், சிலுவையின் மரண பரிந்தும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அப்ப பிதா விட்டுருவாரா? எவ்வளவு உயர்த்த, அவர் எவ்வளவு கீழே போனாரோ அவ்வளோ மேலே உயர்த்திட்டார். அப்ப நம்ம எவ்வளோ மேலே வரணும்னு நினைக்கிறோமோ அவ்வளோ கீழே போகணும். தாவீது அடுத்து இப்போ சவுலை தள்ளிட்டார். அடுத்து ஒரு ராஜா வேணும் ஆண்டவருக்கு. எப்படிப்பட்ட ஆள் வேணும்? இன்றைக்கி இன்டர்வியூலாம் எப்படி செலக்ட் பண்ணுறாங்க? நல்ல பர்சனாலிட்டி, நல்ல இங்கிலீஷ் பேசணும், நல்ல கான்ஃபிடென்ட், லீடர்ஷிப் குவாலிட்டி, இப்படிலாம் ஒருத்தனை செலக்ட் பண்ணி இந்த கம்பெனியை சுருட்டிட்டு ஓடிடுறான். நிறைய கம்பெனி அப்படி தான் போயிடுது. ஆனால் ஆண்டவர் இஸ்ரவேலுக்கு ராஜாவை செலக்ட் பண்ணணும். நீ ஈசாயின் வீட்டுக்கு போ அப்படின்னார். போனான். முதல் குமாரன் வந்தான். அவனுடைய வளர்ச்சியை பார்க்கணுமா? பிள்ளைங்க, நான் தமிழில் தான் சொல்கிறேன். இதை பார்த்தா எல்லாருமே போக ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அப்புறம் நான் மட்டும்தான் நின்று பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது சின்ன பிள்ளைகள் நம்ம கற்றுக் கொடுக்கலன்னா லைஃப் லாங் இப்படி தான் இருப்பாங்க. இதெல்லாம் நான் ஏன் எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னா, நாங்கள் ரட்சிக்கப்பட்ட காலத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் பின் ட்ராப் சைலன்ஸ், ஒருத்தரும் அசைய மாட்டாங்க. மீட்டிங் 1.5 மணி நேரம் நடக்கும் மீட்டிங், அப்படியே பின் ட்ராப் சைலன்ஸில் இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு இந்த காலத்தில் மக்கள் இப்படி பண்ணுறதை பார்த்தா என்னால் தாங்கவே முடியல. நிறைய நேரங்களில் கண்ணே முடிக்கிறேன். சரியா? ரைட். அப்போ அடுத்த ராஜா இவன் சாமுவேல் நினச்சான் இவன் தான் பெஸ்ட்டு. கர்த்தர் சொன்னார், ரிஜெக்ட். சரீர வளர்ச்சியை பார்க்குற தள்ளிவனை நான் புறக்கணித்தேன். அடுத்து இவனை இல்லை, 7 பேரை தள்ளிட்டாருங்க. ஏன்பா இன்னும் யாராவது குமார் இருக்கான், ஒருத்தருக்கான் உதவாக்கிற லாய்க்கே இல்லை, ஆடு மேய்க்கிறதுக்கு லாய்க்கு, அவனை கூட்டிட்டு வா. அவன் தான் அவனை அபிஷேகம் பண்ணினார் கர்த்தர். ஏன் கர்த்தர் அவனை பண்ணார் தெரியுமா? அவன் சொல்லுகிறான், நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் பேரில் நினைவாயிருக்கிறார். கர்த்தர் ஏன் அவன் பேரில் நினைவா இருந்தார் தெரியுமா? அவன் யார்? அவன் சண்டை போட்டான் அப்பாட்ட போய், அப்பா அண்ணன் 7 பேரை நிறுத்திட்டீங்க, நான் 8வது குமாரன், அண்ணன் இளைத்தவனா, என்னை ஏன் நிறுத்தக்கூடாது? அப்பா போ சொல்லிட்டார், ஓடிப்படா வனாந்திரத்துக்கு, ஆடுகளை எடுத்துட்டு போயிட்டான். அவனுக்கு தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சிருக்கும். வீட்டில் என்ன நடக்குது, அடுத்த ராஜா. நானாக இருந்தால் சண்டையே போட்டிருப்பேன். ஆனால் அவன் சண்டை போடலை. அதனால தான் அவன் ராஜாவானான். தாழ்மை. சரி, அண்ணனுங்க யாரும் ஆயிட்டு போட்டோம், நம்ம ஆடு மேய்க்கிற வேலை தான் செய்வோம்.
கர்த்தர் ஏற்ற நாளில் உயர்த்தினாரா இல்லையா? அவங்க அண்ணன்லாம் பேரெல்லாம் காணோம். எங்கே போயிட்டாங்க? பிரியமானவர்களே, நாம் அப்படி காணாமல் போகணுமா அல்லது கர்த்தரால் உயர்த்தப்பட வேண்டுமா? இது நம்முடைய கையில் தான் இருக்கிறது. சரியா? பைபிளில் பெரிய ஆளுங்க எல்லாமே மிகுந்த மன தாழ்மை உள்ளவர்கள். பைபிளில் யாரெல்லாம் சின்னவங்களோ அவங்கெல்லாம் பெருமையானவர்கள். உதாரணமாக பழைய ஏற்பாட்டில் பெரிய ஆள் யாருன்னா ஆபிரகாம். இன்றைக்கும் உலகத்தில் பெரும்பாலான மக்கள் ஆபிரகாமையும் மோசையும் உயர்வாக நினைக்கிறார்கள். யூதர்கள், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள். இப்போ இந்த 3 சேர்த்துட்டிங்கன்னா வேர்ல்டு மெஜாரிட்டி வந்துடும். ஆபிரகாம் அவர் தன்னை குறித்து என்ன சொன்னார் தெரியுமா? ஆண்டவரே, தூளும் சாம்பலுமாகிய அடியேன் ஆண்டவரோடு பேச துணிந்தேன், நம்மை மண் என்று நினைவு கூறுகிறார் என்று நம் 103ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம். நம்ம யாரு? ஏன்னா மண்ணில் இருந்தால் எடுத்தார். அவர் ஜீவ சுவாசத்தை ஊதி வைத்திருக்கிறார். ஜீவ சுவாசத்தை கொடுத்தவர் எடுத்துட்டாருன்னா இது மண்ணாயிரும். அதனால தான் அந்த பெல்ஷாத்சார் பெருமையாக இருந்தான். அப்போ மெனே தெக்கேலு பார்சன்னு கை எழுதியது. இவன் கை காலெலாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. தானியேல் சொல்கிறாரு, உன்னுடைய சுவாசத்தை தன்னுடைய கையிலே வைத்திருக்கிறவர். நம்முடைய சுவாசம் யார் கையில் எங்கே இருக்குது? யார் கையில் இருக்குது? அவர் கையில் இருக்குது. 2025 ஆரம்பித்த எத்தனையோ பேர் இன்னைக்கு இல்லை தெரியுமா உங்களுக்கு? எத்தனை ஊழியர்கள் இல்லை. இன்றைக்கி ஆண்டவர் நம்ம கையில் கொண்டுருக்காருன்னா சுவாசத்தை விட்டு வச்சிருக்காருன்னு அர்த்தம். அவன் அகந்தையாக இருந்ததுனால தான் அந்த மாதிரி அவனுக்கு சொல்லப்பட்டது. நீ மனம் திரும்ப இவனை தாழ்த்துன்னு சொல்லி அன்றைக்கு தானியேல் சொன்னான், கேட்கவில்லை. நைட் வரைக்கும் ஆண்டவர் அவனுக்கு சான்ஸ் கொடுத்தார், கேட்கவில்லை. அன்றைக்கு ராத்திரியிலே கல்தேயருடைய ராஜாவாகிய பெல்ஷாத்சார் கொலை செய்யப்பட்டான். ஒரு பெரிய சாம்ராஜ்யம் வீழ்ச்சி அடைந்தது. காரணம் இவனுடைய பெருமை. தன்னை யாரும் அசைக்க முடியாது என்று நினைத்தான். நிறைய பேர் சொல்லுவாங்க, எங்களை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி பேசினாலாம் போயிட்டாங்க. பெல்ஷாத்சார் சுவாசம் யார் கையில் அங்கே இருக்கு? அவர் கையில் இருக்கு. ஒரு முறை நான் ரயில்வேயில் வேலை செய்யும்போது மேல் மாடியில் அலுவலகம் வேலை செய்து கொண்டிருக்கும் போது கீழே ஒரு சத்தம். காலையில் ஒரு 7:30 மணி இருக்கும். பயங்கர சத்தம். 2 பேர் சண்டை போடுறாங்க. வார்த்தை சண்டை. ஒருத்தன் இதை திட்டுறான், அவன் இவனை திட்டுறான். இன்னொருத்தர் வந்தார், டேய் என்னடா சண்டை போடுறீங்க, போடா நீ அந்த பக்கம் போடா, நீ இந்த பக்கம் போடான்னு பிரித்து விட்டார். இந்த பக்கம் திட்டிகிட்டே ஒருத்தர் போகிறார், இந்த பக்கம் திட்டிகிட்டே போகிறார். இப்படி போயிட்டே இருந்தார் பாருங்க. திடீர்னு மாரடைப்பு வந்தது. அப்படியே விழுந்தார், இறந்து போனார். இப்போ சொல்லுங்க, சண்டை போட்டு என்னங்க ஆச்சு? சண்டை போட்டு என்னாச்சு? என்ன ஆச்சு? அகந்த என்ன ஒன்றும் பண்ண முடியாதுன்னு பேசிட்டு இருப்பார். நான் உன்னை இதை பண்ணுறேன்டா அதை பண்ணுறேன்னு. கர்த்தர் மூச்சு கொடுக்குற வரைக்கும் தான் எல்லாம். பெல்ஷாத்சார் ராஜாவினுடைய மூச்சையே நிறுத்தினவர் ஆண்டவர். மூச்சை நிறுத்தினா இது மண்ணுங்க. பாடி எப்போ எடுப்பாங்க அதான் கேட்பாங்க. அப்படி தானே கேட்குறாங்க. குமரவேல் எப்போ எடுப்பாங்கன்னு கேட்பாங்க. பாடி வந்துருச்சா? பாடி எப்போ எடுப்பாங்க? எப்போ எடுப்பாங்க? முடிஞ்சு போச்சு கதை. வைக்கிறதுக்கு கூட லைக் இல்லை. அது ஏதோ 4 பேர் பார்க்குறாங்க, அவ்வளோதான். முகம் அகோரமாக மாறும். ஏற்கனவே கருப்பு, இன்னும் கொஞ்சம் கருப்பாக மாறும். இதுக்கு ஏங்க இப்படி ஆட்டம்? மனுஷனுடைய நிலைமை பாருங்க. நம்ம பிறக்கும்போது யாரோ ஒருவர் நம்மை குளிப்பாட்டினார், நமக்கு உடை உடுத்தினார். கரெக்டாக? செத்த பிறகும் அதே தான் நடக்கும். யாரோ ஒருவர் நம்மை குளிப்பாட்டுவார், யாரோ ஒருவர் உடை உடுத்துவார். இந்த 2த்துக்கு இடைப்பட்டதான் வாழ்க்கை. இதுல ஏன் நமக்கு ஆணவம்? இதற்கு ஏன் அகங்காரம்? ஆபிரகாம் கரெக்டா சொன்னாரா இல்லையா? நான் தூளும் சாம்பல். என்ன அர்த்தம் தெரியுமா? மண்ணுன்னு கூட சொல்ல, மண்ணாது நிற்கும் காத்து அடித்தால். சாம்பல். அவர் 175 இதுவரை வாழ்ந்தவர். நம்ம யாருமே வாழ மாட்டோம் 175 வயசு வரைக்கும். 75 வயசு வாழ்கிறதுக்கே இழுக்குது இல்லை? கை கால் முட்டி வலி எல்லா பிரச்சனையும் இருக்குது. 107 அவரே சொல்கிறாரு, சூளும் சாம்பலும். அடுத்து மோசே.
பெரிய ஆளுங்க. அவனை போல முகமுகமாய் தேவன்கிட்ட பேசின தீர்க்கதரிசி யாருமே கிடையாது. பணிவிடைக்காரனாய் கர்த்தருடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தான். பணிவிடைக்காரன், சர்வெண்ட். என்ன பார்த்து சர்வெண்ட்ங்கிற, அப்புறம் என்ன சொல்றது? ரெவரண்ட், டாக்டர். ஊழியக்காரனுக்கு என்ன பேர் வச்சுக்கிறாங்க இன்னைக்கு? கர்த்தருடைய ஊழியக்காரன் பவுல் சொல்ற, நான் அடிமைன்னு எழுதுறாருங்க. அவருடைய புஸ்தகங்களுக்கு கொஞ்சம் படிச்சுட்டு டிகிரியை வாங்கிட்டு நான் ரெவரண்ட் டாக்டர்னு போட்டுக்கிறாங்க. பவுல் டாக்டர் போட்டுக்கிட்டாரு. ஒரிஜினல் ரைட்டர் அவர் தான். பவுலுக்கு ஒரிஜினல் பேர் என்னது? சவுல். சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? ஆண்டவர் அவர் பேரை மாத்தலை. பேரை மாத்திக்கிட்டது யாரு? அவரே தான். பவுல் என்ன அர்த்தம் தெரியுமா? சின்னவன் அர்த்தம். அதனால்தான் கத்தோலிக்கர்கள் அவரை சின்னப்பர் என்று அழைக்கிறார்கள். பவுல் ஊழியக்காரனான பிறகு அவர் தன்னை சின்னவன் என்று அழைக்க ஆரம்பித்தார். எந்த நிருபத்தை எடுத்துக்கொண்டாலும் பவுல் என்று தான் எழுதுவார். நான் சின்னவன் 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 சின்னவன். இன்னைக்கு நம்ம நிறைய விஷயங்கள்ல உலகத்திலிருந்து கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் உலகத்திலிருந்து கற்றுக்கொள்ளாதீங்க, நீங்கள் அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொன்னார். நம்ம உலகத்தார் இல்லை, நம்ம உலகத்திலிருந்து கற்றுக்கொண்டிருக்கிறோம். நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம். ஆண்டவர் சொன்னார், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அப்பதான் கிடைக்கும். நான் சாந்தமும், பார்த்தீங்களா, இதே 2 வார்த்தை எபேசியர்ல சொல்லப்பட்ட 4:2 இருக்கிற அதே 2 தான் அங்க இருக்கு. ஆண்டவரிடத்தில் எதை கற்றுக்கொள்ள வேண்டுமா? சாந்தத்தையும் மனத்தாழ்மை. ஆண்டவர் பாதத்தில் உட்கார்த்தால் இதை கற்று தருவார். பெருமையா இருக்க கற்றுத்தர மாட்டார். பெருமை அடைந்த நாசமானவன் தான் அநேக நேரங்களில் நம்மை தூண்டி விட்டு கொண்டிருக்கிறான். உயர்ந்த நிலையை வைத்திருந்தார், பெருமை அடைந்தான், பிசாசாய் மாறினான். அவனோடு கூட சேர்ந்து கலகம் செய்த தேவ தூதர்கள் பிசாசாய் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னைத்தான் தாழ்த்தி மேலே போயிட்டார். நம்ம மேலே இருக்க விரும்புகிறோமா, கீழே போக விரும்புகிறோமா? ஆண்டவர் அதான் சொன்னார், ஒரு கல்யாண வீட்டுக்கு உங்களை கூப்பிட்டார்கள் என்றால் தாழ்ந்த இடத்துல போய் உட்காருங்க. இதே போல விளக்குறதுக்கு ஆளே கிடையாது. அப்போ உங்களை கூப்பிடுறவங்களை அழைத்தவர்கள், ஐயோ ஐயா நீங்கள் போய் இங்கே உட்காந்துருக்கீங்க, வாங்க மேலே இடத்துக்கு. உங்களை எல்லாருக்கும் முன்னாலே அழைத்து கொண்டு போகும்போது எல்லாருக்கும் முன்பாக உங்களுக்கு கனம் உண்டாகும். ஐயோ நம்ம சாதாரண ஆள் நினச்சோமே, பெரிய ஆள் தானே இவர், இதை விட நீங்கள் பெரிய இடத்துல போய் உட்காந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ உங்களை விட பெரிய ஆள் வருவார். அப்போ என்ன செய்வாங்க? ஐயா கொஞ்சம் இவருக்கு இடம் கொடுங்க. அப்போ நீங்கள் வெட்கத்தோடு தாழ்ந்த இடத்துக்கு போக வேண்டியிருக்கும். சுற்றில் இருக்க மக்கள் என்ன நினைப்பாங்க? ஓஹோ, இவர் ரொம்ப பெரிய ஆள்னு போய் உட்கார்ந்தாரு, இவ்வளோதானா இவர்? இந்த மாதிரி எக்ஸாம்பிள் யாருங்க கோட் பண்ண முடியும்? இது அன்றாட லைஃப்பில் நடக்கிற எக்ஸாம்பிள். நடக்குதா? இது என்றைக்கு மாறாத பிரமாணம். இது இன்னைக்கு பாருங்க, சிலருக்கு அப்படி மேடை போட்டு அவங்கள மேடையில் உட்கார வச்சு அவங்கள ரெவரண்ட் டாக்டர். இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் இது மாதிரி ஏன் அலங்கோலம்? ஆண்டவருடைய பாணி இது இல்லை, ஆண்டவருடைய போதனை இது இல்லை. இதெல்லாம் உலகத்திலிருந்து நம்ம கத்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதனாலதான் சபைகளில் ஒற்றுமை இல்லை. வாதின் வீண் பெருமை, தியோதரிப்புகள் நிறைய பேர் பெருகி இருக்கிறார்கள். யோவானே எதிர்த்தானவன். ஏன் யோவான் அப்போஸ்தலன் யோவான் உள்ள வந்துட்டாருன்னா இவனுடைய பேர் கெட்டு போயிடும். பிடிச்சி தள்ள அவனை வெளியே. பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய சுபாவம். சரி, கொஞ்ச நேரம் இந்த சாந்தத்தையும் பார்க்கலாம் இல்லையா? கொஞ்ச நேரம் இருக்கு. நான் 1:15 முடிச்சிடுறேன். என்ன 1:15 முன்னாலே முடிச்சிடுறேன். சாந்தம் என்றால் என்ன அர்த்தம்? மீக்னஸ். மீக்னஸ் இஸ் நாட் வீக்னஸ். சாந்தம் அப்படின்னா கோபமே வராத நிலைக்கு சாந்தம் என்று அர்த்தமாகாது. பைபிளில் பழைய ஏற்பாட்டிலையும் சரி புதிய ஏற்பாட்டிலையும் சரி ஒவ்வொருவரும் சாந்த குணம் உள்ளவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். பழைய ஏற்பாட்டில் இப்போ சொல்லுங்க, சாந்த குணம் உள்ள மனுஷன் யார்?
வெரி குட். எந்த சிஸ்டர் சொன்னீங்க? வெரி குட். அது எங்கே இருக்கிறது? என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அதை சொன்னது கர்த்தர். மோசே எழுதி கொள்ளவில்லை. படிங்க பிரதர், டக்குன்னு படிங்க. மோசே ஆனவன் சகல மனிதர்களிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாக இருந்தான். இதை சொல்வது கர்த்தர். எந்த சந்தர்ப்பத்தில் சொன்னார் அதை பார்க்கலாம். இப்போ இந்த மோசையை பார்த்தாங்க சாந்த குணம் உள்ளவன் சொல்றது. இவனுக்கு எவ்வளோ கோபக்காரன். இஸ்ரவேல் ஒரு எகிப்தியன் அடிச்சான்னு சொல்லி எகிப்தியனை வெட்டி புதைத்தவன், இவ்வளோ கோபக்காரன். இவனை பார்த்தா கர்த்தர் மிகுந்த சாந்த குணம் உள்ளவன் சொல்றாரு அப்படின்னா மோசே கோபமே வராதா? மலையிலிருந்து இறங்கி வருகிறார். கீழே பார்த்தா ஒரே ஆட்டம், பொன் கன்றுக்குட்டி, ஜனங்கள் விக்கிர ஆராதனை, வேசித்தனம், கற்களை போட்டு உடைக்கிறார். இப்போ இந்த மாதிரி மனுஷனை போய் ஆண்டவர் மிகுந்த சாந்த குணம் உள்ளவன்கிறாரு. கோபமே எவ்வளோ கோபம் வருது அப்படின்னா, கோபமே வராத மனிதனுக்கு சாந்த குணம் என்ற அர்த்தம் இல்லை. சரியான நேரத்தில் சரியான அளவு கோபம் வருகிறதுக்கு பேர் தான் சாந்த குணம். இப்போ இந்த மின்சாரம் இருக்கு, மின்சாரம் இருக்கா, இதை நம்ம போய் தெரியாமல் தொட்டுட்டோன்னு வச்சுங்க, என்ன ஆகும்? செத்து போயிடுவோம். ஷாக், ரொம்ப ஆபத்தானது. ஆனால் இதை நம்ம ஏன் பயன்படுத்திக்கிட்டு, நீங்கள் மின்சாரம் இல்லாத உலகத்தை பார்க்க முடியாது. இதை என்ன பண்ணியிருக்கோம், நம்ம கட்டுப்படுத்திட்டோம். ஒரு மீட்டரை பொருத்தி அதுக்குள்ள ஒயரெல்லாம் போட்டு சில வச்சு கட்டுப்படுத்தி சுவிட்செல்லாம் வச்சு, இந்த சுவிட்ச் வச்சா தான் இதில் கரண்ட் போகணும், சுவிட்ச் போட்டால் தான் இந்த லைட் எரியணும், ஃபேன் ஓடணும், ஏசி ஓடணும், கிரைண்டர் ஓடணும். கட்டுப்படுத்தி விட்டோம். அதுக்கு அந்த பவர் இருக்கு. பவர் இருக்கா இல்லையா? கட்டுப்படுத்தப்பட்ட சக்தி. அப்போ இது பயனுள்ள சக்தியாகமா இருக்கிறது. இந்த சாந்தம் என்ற வார்த்தைக்கு மூல பாஷையில் குதிரை, அடக்கப்பட்ட குதிரையின் சக்தி என்று அர்த்தம். இப்போ குதிரை இருக்கு, குதிரை தாறுமாறாய் ஓடக்கூடியது. என்ன செய்வாங்க, அந்த குதிரையை தாறுமாறாய் ஓடக்கூடிய குதிரையை ஒரு போர் வீரன், ஒரு பயிற்சி வீரன் அந்த குதிரையின் சக்தியை தன்னுடைய கட்டுப்பாட்டிலே கொண்டு வருவான். நில்லுனா நிற்கும், உட்காருனா உட்காரும், ஓடுனா ஓடும். அப்போ பாருங்க, அதே சக்தி இருக்கு, குதிரையினுடைய சக்தி குறையவில்லை. ஆனால் என்ன ஆகிறது, குதிரை வீரனுடைய கட்டுப்பாட்டில் வருகிறது. அலெக்சாண்டர் பெரிய மன்னன், அவர் எங்க வெற்றி மேல் வெற்றி பெற்றார் தெரியுமா? அவர் குதிரை செலக்ட் பண்ணுற விதம் அப்படிதான். என்ன பண்ணுவார், தன்னுடைய தளபதியினிடத்தில் குதிரைகளை பயிற்சி செய்யும்படியாக விட்டு விடுவார். அந்த குதிரை வீரன் என்ன செய்வான், குதிரைகளை பயிற்சி கொடுப்பான். கொடுத்துட்டு ஒரு நாள் அலெக்சாண்டர் நிற்பார். இந்த குதிரைகளை நம்ம படையில் சேர்க்கலாமா வேண்டாமான்னு ஒரு டெஸ்ட், குதிரைகளுக்கு டெஸ்ட். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த குதிரை வீரன் ஒரு நாள் ஃபுல்லாக இந்த குதிரைகளுக்கு பட்டினி போடுவான். பட்டினி போட்ட உடனே இந்த குதிரைகள்லாம் தண்ணி கூட குடிக்கல. மறுநாள் அலெக்சாண்டர் நிற்பார், எல்லாம் நிற்பாங்க, குதிரைகளை நிற்கும். தூரத்தில் உணவு தண்ணீர் எல்லாம் வைக்கப்படும். இப்போ இந்த குதிரை வீரன் என்ன சொல்லுவான், பாய்ந்து செல்லுங்கள், அந்த உணவையும் தண்ணீரையும் குடியுங்கள். இப்போ கட்டில் கொடுத்த உடனே எல்லா குதிரைகளும் பசியில் இருக்கு, பாயும். அப்படியே பாயிற நேரத்தில் குதிரை வீரன் சொல்லுவான், நில்லு. என்னங்க அது, கொஞ்சத்தில் விட்டுருந்தாருன்னா போய் உணவை சாப்பிட்ருப்போம், தண்ணீர் குடித்திருப்போம். நில்லு என்று சொல்லும்போது சில குதிரைகள் நிற்கும், சில குதிரைகள் நிற்காது. சில குதிரைகள் என்ன செய்யும், வேகமாக போய் அந்த உணவை சாப்பிட்டு விடும், தண்ணீரை குடித்து விடும். திரும்பி வா அப்படின்னு சொன்னோன்னா திரும்பி வந்துடும். அந்த மாதிரி குதிரைகளைத்தான் அலெக்சாண்டர் படையில் சேர்ப்பார். ஏன்னா அதுக்கு அந்த உணவை சாப்பிடக்கூடிய, உணவை குடிக்கக்கூடிய எல்லா சக்தியும் இருக்கிறது. ஆனால் என்ன செஞ்சிருக்கு, அந்த சக்தியை எஜமானுடைய கையில் கொடுத்துருக்கிறது. அதே போல மோசேக்கு இந்த சந்தர்ப்பத்தில் இந்த சொல்லப்பட்டது, அவனுடைய சகோதரன் ஆரோன், அவனுடைய சகோதரி மீரியாமும் எத்தியோப்பிய பெண்ணை திருமணம் செய்ததுனால அவனோட சண்டை போடுறாங்க. இப்போ மோசேக்கு, இப்போ என்கிட்ட ஒரு அண்ணனும் எங்கள் அக்காவும் சண்டை போடுறாங்கன்னா, நான் சண்டை போடக்கூடிய சக்தி என்கிட்ட இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? சண்டை போடுறோமா இல்லையா? நல்லா போடுறோம். உனக்கு ஒரு 2 பேச தெரியும்னா எனக்கு 10 பேச தெரியும். ஆனால் மோசே செய்யலை. அதனால தான் அவன் சாந்த குணம் உள்ளவன் என்று அழைக்கப்பட்டான்.
அடக்கி கொண்டான். சக்தியை தேவனுடைய கட்டுப்பாட்டில் கொடுத்தான். தேவன் தலையிட்டார். ஒருவன் தீர்க்கதரிசியாய் இருந்தால் அவனோடு சொப்பனத்தினாலே தரிசனத்தில் நான் பேசுவேன். என் தாசனாகிய மோசே அப்படிப்பட்டவன் அல்ல, அவனோடு முகமுகமாய் பேசுகிறேன். என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேசுகிறதுக்கு உங்களுக்கு எப்படி தைரியம் வந்துச்சு? தேவன் தலையிட்டார். இவன் பழி வாங்கவில்லை. கட்டு சக்தி என்ன பண்ணிட்டான்? அடக்கினான். அதுக்கு பேர் தாங்க சாந்த குணம். சரியா? புதிய ஏற்பாட்டில் ஒருத்தர் சொன்னேன். அவர் யார் என்றால், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் கோபமே வரலையா? எத்தனை முறை சவுக்கில் அடித்து தேவாலயத்தில் இதை எடுத்துக்கிட்டு போங்க பலகையெல்லாம் கவிழ்த்து விடுகிறார். காசுக்காரரை அடித்து திறத்துகிறார். ஓய்வு நாளில் குணமாக்குறான்னு சொல்லி இருந்தபோது கோபமடைந்தார். எந்த சந்தர்ப்பத்தில் கோபமடைய வேண்டும், எந்த காரணத்திற்காக, எந்த அளவு, அதெல்லாம் தெரியும் அவருக்கு. ஆனால் அதே நேரத்தில் தோட்டத்தில் அவரை பிடிக்க வந்தபோது யாரை தேடுகிறீர்கள் என்றார். நசரேயனாகிய இயேசுவை நான் தான் என்று சொன்னார். பின்னிட்டு விழுந்தார்கள். ஏன் அந்த நான் தானுக்கு அவ்வளோ பவர் இருக்குன்னா, பழைய ஏற்பாட்டில் மோசே கேட்டான், ஆண்டவரே உம்முடைய நாமம் என்ன? ஐ ஆம் தட் ஐ ஆம். ஐ ஆம், நான் இருக்கிறவராகவே இருக்கிற அந்த வார்த்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தனக்கு பயன்படுத்தினார். ஐ ஆம்னு சொன்னார். தப்புன்னு பின்னால் விழுந்துட்டான். யாரை தேடுகிறீர்கள்? என்னை தேடுகிறது என்றால் இவர்களை போக விடுங்கள். அப்ப அவர் என்ன செய்தார்? தன்னுடைய வல்லமையை அடக்கினார். அவர் வல்லமையை பயன்படுத்தி இருப்பாரானால் ஒருவரும் அவரை பிடிக்க முடியாது. சீஷர்களை தப்போடுவதற்காக தன்னைத்தானே கொடுத்தார். முகத்திலே காரி துப்பினார்கள், கொடுத்தார். ஏன்? அதான் பிதாவின் சித்தம். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அப்பதான் நமக்கு ரட்சிப்பு கிடைக்கும், பாவ மன்னிப்பு கிடைக்கும், பரலோக பாக்கியம் கிடைக்கும். இல்லாவிட்டால் கிடைக்காது. நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணமாக்கினே அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இதெல்லாம் நடக்க வேண்டும் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து முகத்திலே துப்பப்படுவதற்கு, தலையிலே முள்முடி வைத்து அடிக்கப்படுவதற்கு, கோலால் அடிக்கப்படுவதற்கு, சாட்டையால் அடிக்கப்படுவதற்கு, பொய் குற்றச்சாட்டு சாட்டப்படுவதற்கு, பரபாசை விடுதலையாக்கும், இவரை சிலுவையில் அறியும், இவனை சிலுவையில் கத்தும் போது பொறுமையாக இருந்ததும் தன் சக்தியை அடக்கி கொண்டார். அவர் அதை நாம் பேதுரு காதை வெட்டினான் வேலைக்காரன். பேதுரு பட்டயத்தை போடு, நான் பிதாவை வேண்டிக் கொண்டால் 12 லேகியோன். ஒரு லேகியோன் எவ்வளோ பேர் தெரியுமா? 6000 பேர். ஒரு தூதனுடைய சக்தி எவ்வளோ தெரியுமா? 1,85,000 பேரை, பலமான போர் வீரர்களை ஒரே ராத்திரியில் கொல்ல முடியும், அசீரியர்களை. ஒரு தேவதூதனுடைய வல்லமை 1,85,000 வீரர்கள், பராக்கிரமசாலிகளை ஒரே ராத்திரியில் கொன்று குவித்து விட்டான். அப்ப இத்தனை 1000, ஒரு லேகியோன் என்றால் 6, 12 6 நீங்க கணக்கு போட்டுங்க. அத்தனை தூதர்கள் வந்தாங்கன்னா என்ன ஆகுன்னு யோசிச்சு பாருங்க. ஒரே ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாருன்னா எல்லாரும் இறங்கியிருப்பாங்க. அன்னைக்கு எருசலேம் காணாமல் போயிருக்கும். ஏராளமான மக்கள் கொல்லப்பட்டிருப்பார்கள். ஆண்டவர் செய்யவில்லையே. வையப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தாமலும், நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்பு கொடுத்தார். நாம் அவருடைய அடிச்சுவடுகளை பின்தொடர்ந்து வரும்படி நமக்கு மாதிரியை பின் வைத்து போனார். இப்போ சொல்லுங்க, பவுல் இந்த 2 குணாதிசயங்களை கொண்டு வந்தார். ஒன்று மிகுந்த மனத்தாழ்மை, சாந்தம், நீடிய பொறுமை, அன்பு, சமாதான கட்டு. இவைகளினாலே ஆவியின் ஒருமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையா இருங்கள். பவுல் அதான் பிலிப்பியர்ல சொல்றார், ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் ஒருவரை மற்றவர்களை தங்களை காட்டிலும் மேன்மையுள்ளவர்களாக எண்ணணும். கிறிஸ்து அப்படித்தான் யோசித்தார். கிறிஸ்துவின் சிந்தை வேண்டும், உலக சிந்தை வேண்டாம், உலக மேன்மை வேண்டாம். உலக மேன்மையெல்லாம் அழிஞ்சு போயிடும்.
நிறைய அதிகாரிகள் தங்களை பெரியவர்கள் என்று காட்டிக் கொண்டிருந்தார்கள். நான் வேலை செய்த காலத்தில் மக்கள்லாம் அவர் அதிகாரத்துக்கு கொஞ்சம் பயந்துட்டு இருந்தாங்க. எங்கே பார்த்தாலும் அவர் பேர் தான் இருக்கும், அவர் பேர் தான் அவருக்கு இருக்கணும். டெய்லி அவர் பேர் எல்லா இடத்துலையும் போஸ்டலில் வரணும், எல்லாம் வரணும். அவர் ஓய்வு பெற்றார், இப்போ இறந்து போனார். ஒரு இடத்துல அவர் பேர் இல்லை. இப்போ சொல்லுங்கள், மறக்கப்பட்டு போனார். ஆனால் வாழ்ந்தபோது அதனால் இன்றைக்கு பாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயர்த்தப்பட்டிருக்கிறார். ஒரு நாள் வரும், முழு பூமியும் அவருக்கு முன்னதாக முழங்கால் படியிடும். வானத்தில் உள்ளோர், பூமியில் உள்ளோர், கீழானோர், முழங்கால்கள் யாவும் முடங்க போகிறது. நாவுகள் யாவும் இயேசுவே கர்த்தர், இயேசுவே கர்த்தர், இயேசுவே கர்த்தர். ஏன்னா அவ்வளவு தூரம் தாழ்ந்து போனார். பிரியமானவர்களே, நம்ம தாழ்ந்து போவதனாலே நாம் கேவலப்பட்டு போக மாட்டோம். இப்படி பிசாசு நம்மை சொல்லி ஏமாற்றி வைத்திருக்கிறான். பிரியமானவர்களே, பைபிளில் பார்த்தீங்களா, பவுல் சொன்னல, எவ்வளோ பேர் பெரிய ஆட்கள் எல்லாமே தாழ்மையானவர்கள் தான். ஆபிரகாம் லிங்கன் பெரிய அமெரிக்க ஜனாதிபதி. அவர் 52வது வயதில் அமெரிக்க ஜனாதிபதி ஆனார். அது வரைக்கும் அவருடைய வாழ்க்கையில் எல்லாம் தோல்வி. எக்ஸாமில் தோல்வி, எந்த தேர்தலில் நின்றாலும் தோல்வி. எப்படி இருக்கும்? 52வது வயதில் அமெரிக்க ஜனாதிபதி. அவர் அமெரிக்க ஜனாதிபதி ஆவதற்கு முன்பதாக அவருக்கு ஒரு நண்பர் இருந்தார். அவர் என்ன செய்வார், இந்த ஆபிரகாம் லிங்கனை கேலி செய்வார். ஏங்க இந்த விஞ்ஞானிகள்லாம் போய் குரங்க காட்டில் போய் தேடுறாங்க, இந்த நாட்டிலேயே ஆபிரகாம் லிங்கன் இருக்காரு, அப்போ எவ்வளோ கேவலப்படுத்தியிருக்கிறார் பாருங்கள். இந்த மாதிரி ரொம்ப வருஷம் கேலி செய்து அவரை அவமானப்படுத்தி கொண்டே இருந்தார். இப்போ என்னை யாராவது அவமானப்படுத்தினா நான் விடுவேனா? ஆனால் ஆபிரகாம் லிங்கன் மிகுந்த மனத்தாழ்மையுள்ளவர், சாந்த குணமுள்ளவர். ஒரு நாளில் ஆபிரகாம் லிங்கன் பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா ஆகிட்டார். இப்போ நானாக இருந்தால் அந்த ஃப்ரெண்டை என்ன பண்ணியிருப்பேன்? காலி பண்ணியிருப்பேன். ஆனால் ஆபிரகாம் லிங்கன் என்ன செய்தார் தெரியுமா? அவரை வார் மினிஸ்டராக பதவி உயர்வு கொடுத்தார். சண்டை போடுறதுக்குனே ஒரு டிபார்ட்மெண்ட்டை ஏற்படுத்தி அதுக்கு வார் மினிஸ்டர் தான் இவர் ஃப்ரெண்டு. எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க, என்ன இவர் தான் இவர் இவ்வளோ கேலி செய்து கொண்டிருந்தார், அவமானப்படுத்தினார், இவரை போய் இவ்வளோ பெரிய மந்திரி பதவி கொடுத்து விட்டார் அப்படின்னு ஆச்சரியப்பட்டாங்க. ஒரு நாள் வந்தது, ஆபிரகாம் லிங்கன் குண்டடிப்பட்டு இறந்து போனார். அப்போ அவருடைய சடலம் வைக்கப்பட்டிருக்கிறது. இவரை யார் கேலி செய்து கொண்டிருந்தாரோ அவர் வந்து கண்ணீர் மல்க கதறி அழுது, உலகத்தினுடைய மகா பெரிய மனிதனுடைய சடலம் இங்கே இருக்கிறது என்று சொன்னார். உலகத்தினுடைய மகா பெரிய மனிதன் ஆபிரகாம் லிங்கன் அவரிடத்தில் மன தாழ்மையாய் சாந்த குணத்தை வெளிப்படுத்தினதுனாலே கேவலப்பட்டு போனாரா? சொல்லுங்க. நம்மை நாமே தாழ்த்துவோம், நாம் நம்முடைய வல்லமையை அடக்கிக் கொள்வோம். தேவன் ஏற்ற நாளில் நம்மை உயர்த்துவார். கர்த்தர் இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென்.